ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். மதியம் என் பையனுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ சரியான வெயிலா இருந்துச்சு. சரி, ரொம்ப தாகமா இருக்குதுன்னு ஏதாவது ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சே வந்தேன். வர வெளியில ஒரு பாட்டி லெமன் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட லெமனை வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ என்னோட ஸ்டைல்ல லெமன் ஜூஸ் எப்படி போடுறன்றதையும், அதே மாதிரி இந்த லெமன் ஜூஸ்ல வந்து ஒரு 3 இன்கிரீடியன்ட்டை நம்ம வந்து சேர்க்க போறோம். ஸோ அந்த இன்கிரீடியன்ட் என்னன்றதையும் அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதையும் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நமக்கு தேவையான ஒரு லெமன் எடுத்துப்போம். அதை இப்ப கட் பண்ணிக்கலாம். உங்க வீட்ல எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி லெமன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ஒன்று வந்து போதும். டம்ளர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டம்ளர்ல தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் வந்து உடம்பு முடியல, ஒரு சோர்வா வந்து இருக்கிறீங்கன்னா லைட்டா இந்த மாதிரி தண்ணியில வந்து லெமன் கலந்து லைட்டா சால்ட் கொஞ்சோண்டு சுகர், ஸோ இதை மட்டுமே கலந்து இது பண்ணி லைட்டா நீங்க குடிச்சிங்கனாலே போதும். ஸோ அவ்வளோ ஹைட்ரேஷனா இருக்கும். ஸோ நம்மளோட லெமன் ஜூஸ்ல என்ன பொருள் சேர்க்க போறோம்னா இதுதாங்க அந்த பொருள், நன்னாரி எசன்ஸ். ஸோ இது வந்து உங்க பக்கத்துல இருக்க கடையில வந்து ஈஸியா கிடைக்குங்க. ஸோ சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி எல்லா கடையிலுமே வந்து கிடைக்கும். ஸோ நன்னாரி எசன்ஸ்ல வந்து இதுல என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னா உடம்பு சூட்டை வந்து தணிக்குதாங்க. ஸோ இந்த வெயில் வந்து உங்களுக்கே தெரியும், வெயில் எவ்வளவு தூரம் அடிக்குதுன்னு. ஸோ நம்ம வெளில போறோம் வரோம், அப்ப வந்து ரொம்ப தாகமா இருக்குங்க. அப்ப வந்து எப்படி தாகத்தை வந்து தணிக்கிறது? அப்ப வந்து நம்ம வந்து எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் நம்ம தாகம் வந்து அடங்கவே அடங்காதுங்க. இந்த எசன்ஸ் வந்து நம்மளோட தாகத்தை வந்து தணிக்குதாங்க. ஸோ நம்ம அடிக்கடி வந்து இந்த லெமன் ஜூஸ் போட்டு நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணி குடிக்கும்போது நம்ம தாகத்தை அடங்கின மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட பாடிக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்றோம். ஸோ அடுத்த இன்கிரீடியன்ட் என்னன்னா இதுதாங்க, அது பாதாம் பிசின். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா உடல் சூட்டை வந்து தணிக்குதுங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட ஆண்கள் வந்து வெளியில மேக்சிமம் வந்து வெளியில போய் எல்லாருமே வந்து வேலை செய்யறாங்க. ஸோ சம்மர் வந்து அதிகமா வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால ஆண்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனை இருக்கு, ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரலாம். ஸோ அதுக்கான தீர்வா வந்து பாதாம் பிசின் இருக்குங்க. ஸோ இதை வந்து கொஞ்சமா நம்ம தண்ணியில போட்டு ஊற வச்சாலும் இது வந்து ஒரு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஸோ வந்து கொஞ்சமா ஒரு 2-3 வந்து ஒரு இது வந்து கல்கண்டு மாதிரி தாங்க இருக்கும். ஒரு 2-3 இது மட்டும் எடுத்து போட்டு தண்ணியில போட்டு ஊற வச்சு அதை வந்து நீங்க எந்த ஜூஸ் குடிக்கிறதா இருந்தாலும் சரி, சோ அதுல எல்லாத்துலயுமே இதை கலந்து நீங்க வந்து நம்மளோட 3வது இன்கிரீடியன்ட் என்னன்னா இதுதாங்க, சப்ஜா விதை. சோ இதுவுமே வந்து ரொம்ப நல்லதுங்க. இதுல வந்து ஃபைபர் வந்து அதிகமா இருக்கிறதுனால வந்து மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதெல்லாமே வந்து சரியாகுதுங்க. அது மட்டும் இல்லாம ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால நிறைய வந்து வெயிட் லாஸ் பண்றாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து நம்ம குடிக்கிற ஜூஸ்லயோ எல்லாத்துலயுமே வந்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி, அதாவது ஊற வச்சு மிக்ஸ் பண்ணி ஜூஸ்ல எல்லாம் குடிக்கும்போது ஸோ நம்ம வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமா ஆவறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ வந்து இந்த 3 பொருள் தாங்க வந்து நான் வந்து இந்த லெமன் ஜூஸ்ல வந்து சேர்க்க போறேன். 2 hours முன்னாடியே வந்து சப்ஜா சீட் அண்ட் பாதாம் பிசின் இது ரெண்டுத்தையுமே ஊற வச்சுட்டேன். ஸோ அதை வந்து இப்ப எப்படி ஜூஸ் போட போறன்றதை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்ப லெமன் ஜூஸ்ல கொஞ்சமா நம்ம நன்னாரி எசன்ஸ் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாதாம் பிசினையும் சப்ஜா சீடையும் ஒன்னாவே ஊற வச்சுட்டு அதை நம்ம லெமன் ஜூஸ்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். அதே மாதிரி கொஞ்சமா சுகர் போட்டுக்கலாம். இது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபைனலி நம்மளோட லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. சோ இப்ப நம்ம குடிச்சு பார்க்கலாம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. சோ உங்க வீட்லயும் இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.